நாகேந்திரன், தற்போது மதுரை அலங்காநல்லூர்ல மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வர அந்த காட்சிகளை நாம பார்க்க முடியுது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் விடுவிப்பதை குறித்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? இப்ப இந்த போராட்ட களத்துல என்ன சூழல் இருக்கு? தம்பி தமிழரசன் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி நேற்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று இரண்டாவது நாளாக அவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இன்று காலை அதிகாலை 6 மணி அளவில் அவர்கள் காவல்துறையால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சோழவந்தான் மற்றும் வாடிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் அவர்களை தற்போது அடைத்து வைத்துள்ளனர். அவர்கள் இந்த அலங்காநல்லூருக்கு உலக புகழ் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பதற்காக தான் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வந்ததாகவும், அப்படி தங்களது கிராமத்தின் பேரை பெருமை சேர்ப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்துள்ளதாகவும், அதுவும் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளதாகவும், தங்களது கிராமத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்தவர்களை காவல்துறை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும், அவர்களை உடனடியாக எந்தவித கோரிக்கையும் இன்றி நிபந்தனையும் இன்றி அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என இந்த கிராம மக்கள் மற்றும் பெண்கள் அதிகமானோர் இங்கே திரண்டு இருக்கின்றார்கள். இவர்களது அவர்கள் பேசும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களது பிள்ளைகள் எங்களது தமிழ் பாரம்பரிய விளையாட்டு போட்டி தொடர்ந்து நடைபெறுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அடக்குமுறை செய்து வருகிறது, நெருக்கடி கொடுத்து வருகிறது. அவர்களை வன்முறையாக வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நேற்று மதியத்திற்கு மேல் மற்றும் இன்று காலை வரை உணவு மற்றும் குடிநீர், பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கிய இந்த கிராம மக்களையும் இந்த அலங்காநல்லூர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளதாகவும், அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளூர் மக்கள் தற்போது கோரிக்கை முழக்கங்களை எடுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நேரலையில் பார்க்கிறோம். जी जी ஆட்டாதீங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நேற்று காலை 9 மணி அளவில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இளைஞர்கள், ஊர் மக்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்க கோரி நேற்று காலை 9 மணி முதல் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தனர். இன்று காலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது. ஏறக்குறைய 21 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் அலங்காநல்லூரில் அந்த மக்கள் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அலங்காநல்லூரில் உள்ளூர் மக்கள் பேரணி மேற்கொண்டுள்ளனர். போராட்டத்தில் உள்ளூர் பெண்களும் முதியவர்களும் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கைதானவர்களை விடுவிக்க அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது உணவு கொடுத்தவர்களும் அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டிருப்பதால்
மக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் சோடவந்தான், வாடிப்பட்டி பகுதிகளில் உள்ள திருமண மண்டபத்திலும் ஒரு சிலர் காவல் நிலையங்களிலும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதற்கும் அந்த பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்து தற்போது இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட எஸ்பி கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் மக்கள் முன் அறிவித்திருக்கிறார். இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு அவர் முன்வந்த போதும் சமாதான முயற்சியை உள்ளூர் மக்கள் ஏற்க மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று காலை 9 மணி அளவில் தொடங்கிய போராட்டத்தில் கலைத்துறை பிரபலங்களும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களையும் கருத்துக்களையும் வலியுறுத்தி வந்தனர். தொடர்ந்து நேற்று இரவிலும் இந்த போராட்டம் கடும் குளிரிலும் இரவு என்பதை பொருட்படுத்தாமலும் பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டக்காரர்களுக்கு உள்ளூர் மக்கள் உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த கள போராட்ட தகவல்களை புதிய தலைமுறை செய்தியாளர்களும் உடனுக்குடன் வழங்கி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு வெளிநாடு வாழ் தமிழர்களும் புதிய தலைமுறை வாயிலாக உருக்கமான ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டே நடத்த வேண்டும் என்றும் அவசர சட்டத்தை இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்த ஆவண செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட போது போராட்டக்காரர்கள் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதிலும் தீவிரமடையும் என்றும் எங்களுடைய நண்பர்கள் இளைஞர்கள் இந்த போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்வார்கள் என்றும் நமது செய்தியாளரிடம் கூறியிருக்கின்றனர். தொடர்ந்து அலங்காநல்லூரில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களை விடுவிக்கவும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை அங்கு இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரை மாவட்ட எஸ்பி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை, இந்த சமாதான முயற்சியில இறங்குனதும் மக்கள் ஏற்க மறுத்திருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? மக்கள் ஏற்க மறுத்ததற்கான காரணம் என்ன நாகேந்திரன்? தமிழரசன் இந்த மாணவர்களை கைது செய்ததை கண்டித்து ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டோர் முதலிலிருந்து பேரணியாக அவர்கள் வாடிவாசலில் இருந்து அலங்காநல்லூர் தெருக்கள் வழியாக அவர்கள் பேருந்து நிலையம் மற்றும் முனியாண்டி கோயில் வழியாக கேட்டுக்கரை நோக்கி வந்தனர். இதில் எதிரே வந்த மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிகாரி அவர்களை தடுத்து நிறுத்தி உங்களது கோரிக்கைகளை மறுக்கலாக கூறுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிராம மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரே கோரிக்கையாக எங்களது கிராமத்திற்காக, எங்களது கிராம பேருக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளீர்கள், அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கிய எங்களது கிராமத்தைச் சேர்ந்தவர்களையும் கோரிக்கையை விடுத்தனர். அதற்கு மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிகாரி அவர்கள் கைது செய்தவர்கள் கண்டிப்பாக விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் இந்த அலங்காநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் அவர் உறுதி கொடுத்திருந்தார். மேலும் தொடர்ந்து காவல்துறைக்கு இந்த அலங்காநல்லூர் கிராம மக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். அது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரியும். உங்களது போராட்டம் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று நீங்கள் தாராளமாக நீங்கள் நடத்தலாம். அவர்கள் வாங்கிய அனுமதி நேற்று மாலை 5 மணி வரைக்கும் தான் போராட்டம் நடத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் அவர்கள் அதையும் மீறி சட்டவிரோதமாக கூடி தொடர்ந்து இவர்கள் 2 நாட்கள் போராட்டம் நடத்தியதால் தான் அவர்கள் கைது செய்ய நேரிட்டதாகவும், ஆனால் இந்த பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். தமிழரசன் நாகேந்திரன், இப்ப இந்த சாலை மறியல்ல உள்ளூர் மக்கள் அதிக அளவில் ஈடுபட்டு இருக்க அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. தொடர்ந்து அலங்காநல்லூர்ல இந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த பகுதிக்கு குவியறதாகவும் தகவல்கள் வருது. சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குதா? காவல்துறையினர் அங்க என்ன ஏற்பாடுகள், என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க? தமிழரசன், நம்ம நேற்று முதலே இந்த மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து நேரலை செய்து வருகின்றோம். அதில் இந்த மாணவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், சமூக வலைதளங்கள் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்ததாகவும், மேலும் இன்று 2ஆம் நாளான இன்று போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பேருந்துகள் மற்றும் வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் அதிகமான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் அதிகமானவர்கள் இன்று 2ஆம் நாட்கள் அவர்கள் அதிக அளவில் இந்த கிராமத்திற்கு வந்துவிட்டால் போராட்ட களமானது போர்க்களமாக மாறிவிடும், அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெற்றுவிடும் என்ற காரணத்தில் தான் அவர் இன்று அதிகாலை 6 மணி அளவில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள்.